சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சிவபெருமான பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சிவபெருமானுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படக்கூடிய ஒரே கோவில் அது எங்க இருக்கு, இதை பத்தி தான் பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தில திருநோக்கி அழகியநாதர் ஆலயம் இருக்கு. இந்த தல ஈசனுக்கு திங்கட்கிழமைகள்ல துளசியை வச்சுதான் அர்ச்சனை நடைபெறுது. இறைவி தன்னோட குறைகளை போக்குறதுக்காக இந்த தளத்துல துளசிய வச்சு ஈசனை வழிபட்டாலாம். அதனால திங்கட்கிழமைகளை இந்த தல ஈசனுக்கு துளசியில அர்ச்சனை நடைபெறுது. திருமணம் வரம் கிடைக்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்றுபடவும் இந்த தல இறைவனை நம்ம தரிசனம் செய்யலாம். கோவிலோட தல மரம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஜாதம். இந்த கோவில்ல தல தீர்த்தமா லட்சுமி தீர்த்தம் இருக்கு. பிரம்மா சிவனோட கோபத்தை அனலா திருட்டி கடலுக்குள்ள செலுத்தினாரு. கடலுக்குள்ள புகுந்த அனல் குழந்தையா பிறக்கவே அதுக்கு ஜலந்தரன் அப்படின்னு பெயரிட்டாங்க. ஜலந்தரன் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்டே வந்தான். அவனை அழிக்கணும் அப்படின்னா அவனோட மனைவியான பிருந்தையோட பதிவிரதத்தை அழிக்கணும் அப்படின்னு திருமால் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை அறிந்த அவள் தீயில புகுந்து தன்னோட உயிரையும் மாய்த்துக்கிட்டா. ஜலந்திரனும் தன்னோட வலிமையை இழந்து சிவபெருமான் கிட்ட தோற்று போயிட்டான். சிவபெருமான் பூமியில ஒரு வட்டத்தை வரைஞ்சு ஜலந்திரனை எடுக்க சொன்னப்போ அது சக்கரமா அழிச்சிடுச்சு. பிருந்தையோட சாம்பல்ல திருமால் கலந்துட்டாரு. வைகுண்டம் இருண்டு போயிடுச்சு. அப்போ பார்வதி லட்சுமி கிட்ட திருப்பாச்சேத்தி இறைவனை வழிபட்டா அவளோட கணவனை அடையலாம் அப்படின்னு சொல்லவே திருமகனும் அப்படியே செஞ்சாங்க. சிவன் சில விதைகளை கொடுத்து பிருந்தையோட சாம்பல்ல தூவ சொல்ல அதுல இருந்து துளசி தோன்றவே திருமால் சிவபெருமான அர்ச்சனை செஞ்சுட்டு மீதிய மாலையாக்கி அணிஞ்சிட்டாரு. அதனால சோமவாரத்துல இறைவனுக்கு துளசியால அர்ச்சனையும் செய்யப்படுது. இசைக்கு அதிபதியான நடராஜர் இங்க ஒளிவடிவா, அதாவது இசைக்கல் நடராஜனா இருக்கிறாரு. இங்க பிரதோஷ காலங்கள்ல மட்டும் 2 மரகத லிங்கங்கள் வெளியே எடுக்கப்பட்டு பூஜையும் செய்யப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றியும் சிவபெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா உங்ககிட்ட வரும்.